நீங்கள் இளைப்பாறுதலுக்குள் நுழையும் போது அதுதான் கானானின் வாழ்க்கை. அங்கேதான் கர்த்தர் உங்களுக்கு தேவைகளே இல்லாத ஒரு வாழ்க்கையிலே, அற்புதங்களே அவசியமில்லாத ஒரு வாழ்க்கைக்குள்ளே கர்த்தர் உங்களை வழிநடத்துவார்கள். Take all efforts to enter into rest. பைபிள் சொல்லுது, எஃபர்ட்டே எடுக்க கூடாதான். என்ன செய்யக்கூடாது? உங்க பிரச்சனைக்கு காரணம் தெரியுமா? நீங்க இப்படியே ஓடி 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 ரொம்ப வேலையா இருந்தவன் என்னங்க செஞ்சிருப்பான்? கிறிஸ்துமஸ்க்கு ட்ரெஸ் கூட எடுத்துக்க மாட்டான். அந்த கொடுமை சார் கேட்கறீங்க அப்படின்ட்டு. ஆனா ரெஸ்ட்ல இருக்கிறேன் பாருங்க, அந்த சூழல இருக்கிற அந்த லேச லைட்டா அந்த லேச வாங்க, அவன் தன்னை அலங்கரிக்கிறான். உடனே நம்ம என்ன சொல்லிடுறோம்? கவலையே இல்லாதவங்க சார், சார் நாங்களாம் ரொம்ப வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம் சார். இல்ல இல்ல இல்ல, வேலையே பார்க்காத எவ்வளவு ட்ரெஸ் பண்றான்னா, வேலை பார்க்கிற நீ எவ்வளவு ட்ரெஸ். எல்லா இளைஞர்களும் நல்லா ட்ரெஸ் பண்றாங்க, அப்பா ட்ரெஸ் பண்றது இல்ல. ஆனா இந்த இளைஞர்கள் அப்பா ஆன அப்புறம் அவங்களும் ட்ரெஸ் பண்றது இல்ல. ஆனா மனைவிமார்கள் மட்டும் எப்பவுமே ஏன்னா ரெஸ்ட்ல இருக்கிறாங்க. ஏன்னா அவங்க தலை இல்லைல்ல. தலை யாரு? மண்டை தானே யோசிச்சுக்கிட்டே இருக்கணும். அவங்க சரீரம் தானே, தலை யோசிக்குது. ஆனா கணவன் இல்லாமல் இருக்கிற மனைவிமார்கள் அதிகமா யோசிக்க கடமைப்பட்டபடினால they are restless. பட் கணவனோட கனெக்ட் ஆகிருக்கும் போது they are in rest. ரெஸ்ட்ல இருக்கும்போது கர்த்தர் கடாட்சம் வைக்கிறார். Take all effort to enter into rest. உன் எஃபர்ட் எல்லாம் எதுக்கு எடுக்கணுமா? கர்த்தர் சொன்னாரு, ஒட்டுமொத்த எஃபர்ட்டை எடுத்து அடுத்த வருஷம் ரெஸ்டுக்குள்ள என்டர் ஆயிரும் அப்படின்னாரு. உட்காந்து பேப்பரை எடுத்து 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 எழுதி எப்படிலாம் ரெஸ்டுக்குள்ள விடலாம், இதை யார் கையில கொடுக்கலாம், அதை எங்க கொடுக்கலாம், அதை என்ன பண்ணலாம், எல்லா எஃபர்ட் எடுத்து ரெஸ்டுக்குள்ள வந்துரு. ஏன்னா அடுத்த வருஷம் ஆமா பெரிய மீன்களை பிடிக்கத்தக்கதாக கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்ய போகிறார். இளைப்பில் இருந்து நீங்கள் இளைப்பாறுதலுக்குள் வரும்படி அழைக்கிறேன். எப்பொழுதெல்லாம் நீங்கள் இளைப்பாறுதலுக்குள் வருகிறீர்களோ அப்பொழுதெல்லாம் அற்புதங்கள் நடக்கிறது. அடுத்த வருஷம் அற்புதத்தின் வருஷமா இருக்க போகிறதா அல்லது அடுத்த வருஷம் அலைக்கழிப்பின் வருஷமா இருக்க போகிறதா என்பது நீங்கள் எந்த அளவு கடவுளுடைய சமூகத்தில் அமர்ந்து உங்களை இளைப்பாறுதலுக்குள்ளே கொண்டு வருகிறீர்கள் என்பதை பொறுத்து அமைகிறது. கடவுளுடைய உதவி இல்லாமல் நீங்கள் இளைப்பாறுதலுக்குள் நுழைய முடியாது. அருமையான மகனே மகளே, இந்த காலை வேளையிலே சொல்லுகிறேன், நீ தேவனுடைய சமூகத்துக்கு போய், ஆண்டவரே எனக்கு அந்த இளைப்பாறுதல் நீங்கள் தர வேண்டும் ஆண்டவரே, இவர் பேசுகிற அந்த இளைப்பாறுதல் என்னவென்று எனக்கு புரியவில்லை, அந்த இளைப்பாறுதலை எனக்கு தரும்படிக்கு நான் ஜெபிக்கிறேன் என்று நீங்கள் ஜெபிப்பீர்கள் என்றால், தேவனுடைய சமூகத்தில் அமர்வீர்கள் என்றால் அவர் உங்களை இளைப்பாறுதலுக்குள் வழி நடத்துவார். இயேசு சொன்னார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்னார். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது இளைப்பாறுதலின் வாழ்க்கை. நீங்கள் இளைப்பாறுதலுக்குள் நுழையும் போது அதுதான் கானானின் வாழ்க்கை. அங்கேதான் கர்த்தர் உங்களுக்கு தேவைகளே இல்லாத ஒரு வாழ்க்கையிலே, அற்புதங்களே அவசியமில்லாத ஒரு வாழ்க்கைக்குள்ளே கர்த்தர் உங்களை வழிநடத்துவார். தடைப்பட்ட அற்புதங்கள் நடக்க ஆரம்பிக்கும், குறைவுகள் நிறைவாக ஆரம்பிக்கும். கர்த்தர் இந்த நாட்களில் என் மீது கடாட்சம் வைத்தார். எந்த நாட்களிலே? நாங்கள் இளைப்பாறுதலுக்குள்ளே நுழைந்த நாட்களில்.